இந்தாங்க தண்ணி குடிங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் தான் ரகுராமோட பொண்ணு. நீ எதுவும் சொல்ல வேணாமா. எங்க ஐயாவோட கலை அப்படியே முழுசா உனக்கு இருக்கு. உன் முகமும் உன் குணமும் அவரை அப்படியே முழுசா ஞாபகப்படுத்துது. ஒரு வாரிசுன்னா இப்படிதாம்மா இருக்கணும். நீ அப்படியே அவரை உரிச்சு வச்ச மாதிரி இருக்க. ஐயா, அப்பாவை உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஏம்மா தெரியாது? இதோ இருக்காரு ராஜமாணிக்கம், இவரோட வாரிசு தான் ரகுராம் ஐயா. ஒரு மனுஷன் ஒழுக்கமான ஒரு ஆம்பளையா எப்படி இருக்கணும், மற்றவங்களுக்கு நல்ல மனுஷனா எப்படி இருக்கணும், ஊருக்கு ஒரு நல்ல தலைவனா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு எங்க ஐயா தான் எடுத்துக்காட்டு. அப்பாவை பத்தி இவ்ளோ சொன்னீங்களே, இவ்ளோ பெருமைக்கு சொந்தக்காரரான உங்க ரகுராம் ஐயாவுக்கு கலங்கம் விளைவிக்கிற மாதிரி இதோ இப்ப வந்துட்டு போனானே ஜீவா, அவன்தான் அப்பாவோட இன்னொரு வாரிசுன்னு சொல்லி அவர் மேல பழிய சுமத்தி பஞ்சாயத்துல பிராது கொடுத்திருக்கான். ரகுராம் பெரியப்பாவோட குடும்பமான நாங்க எல்லாருமே இப்ப அவரை காப்பாத்த முடியாம ரொம்ப பெரிய சிக்கல்ல இருக்கோம். பஞ்சாயத்து நடக்க ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. பெரியப்பா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவரு நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு எங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அதனால பெரியப்பாவை பத்தி முழுசா தெரிஞ்ச உங்களாலதான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா, அவர் மேல இவ்வளோ பெரிய பழி சுமத்துனதுக்கு அப்புறமும் கூட இப்ப வரைக்கும் அவர் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு.